ஹாய், பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு அசீரியா ராஜா வந்து எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வரார். அப்படி வரும்போது அந்த அசீரியா ராஜா வந்து அநேக வந்து இஸ்ரவேலோட தலைநகரத்தில் ஒரு ஒரு நகரத்தையும் அவர் பிடிச்சு ராத்திரி சிறைப்பிடிச்சுட்டு வரும்போது கடைசி எருசலேம் என்ற கிராமத்தில் எருசலேம் தலைநகரத்தில் வந்து அதை வந்து முற்றுகை போட்டு அதை வந்து பிடிச்சு எசேக்கியா ராஜா கிட்ட வந்து யுத்தம் பண்ணும்படி கூப்பிட்றாரு. எசேக்கியா ராஜா வந்து அந்த அசீரியா ராஜாவுக்கு வந்து பயந்துருக்கு. அந்த அசீரியா ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர்ஃபுல் ராஜா. அந்த ராஜா கிட்ட வந்து சில ராஜாக்கள் யுத்தம் பண்ணால் பயப்படுவாங்க. அந்த ராஜா கிட்ட எல்லா ஆட்கள் பலமும் இருக்குது, பயங்கரமான ஈட்டி ரதங்கள் பயங்கரமாக. அசீரியா ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர்ஃபுல் ராஜாங்க. அந்த ராஜா கிட்ட யுத்தம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவன் அந்த ராஜா பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் அவன் வந்து பயங்கரமாக வந்து எல்லா வீட்லையும் பவர்ஃபுல்லாக இருக்கான். அவன் சொல்கிற எசேக்கியா ராஜா வந்து சொல்கிறார், ஆண்டு நம்ம சமாதானமாக போயிடலாம்ப்பா, நம்மளுக்குள்ள சண்டைலாம் வேணாம்னு சொல்லி எசேக்கியா ராஜா போய் அந்த அசீரியா ராஜா கிட்ட பேசும்போது அந்த அசீரியா ராஜா சொல்கிறான், சரி நம்ம சமாதானமாக போயிடலாம், நீ போய்ட்டு உங்ககிட்ட வெள்ளியும் பொண்ணு எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடு, நீ கொடுத்தாக நான் உங்கள்கிட்ட சமாதானமாக போயிட சொல்லி எசேக்கியா ராஜா அவன் சொல்லும்போது எசேக்கியா ராஜா உடனே போய் ஒரு ஆலயத்தில் இருக்கிற வந்து அவர் அரண்மனை வீட்டுக்குள்ளே இருக்கிற வெள்ளி எடுத்துன்னு வர்றாரு. சாலமோன் கட்டின மண்டபத்தில் அந்த அந்த தகடு தங்க தகடெல்லாம் எடுத்துன்னு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அந்த அசீரியா ராஜா எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்கிறான், இல்லை நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும், நான் அவங்ககிட்ட யுத்தம் பண்ணி தான் ஆகணும், எனக்கு அடிமையாக ஆகிதான் ஆகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் எசேக்கியா ராஜா கிட்ட சொல்கிறான். எசேக்கியா ராஜா சொல்கிறார், ஏன்னா எல்லாமே வாங்கிட்டு நம்மளை வந்து ஏமாத்துறான், நம்மளை வந்து திருப்பி சண்டைக்கு கூப்பிட்றா சொல்லி. அதுக்கப்புறம் எசேக்கியா ராஜா ஒன்றுமே பண்ணல, போயிட்டு ஏசப்பா ஆலயத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே இவன் வந்து எனக்கு ரொம்ப யுத்தம் பண்ண வரான், இவன்கிட்ட என்னால் யுத்தம் பண்ண முடியாது, ஆண்டு எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, உன் ஜனங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. ஏசப்பா எசேக்கியா ராஜாவோட ஜபத்தை கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு தூதர் இறங்கி அந்த இருக்கிற, அதாவது ஒரு தூதர் இறங்கி எத்தனை 1,70,080 பேர் இருக்கிறாங்க பேத்தில் பார்த்தீங்கன்னா, அத்தனை பேரும் தூதரை வந்து அழித்து போகிறான். அவன் வந்து அந்த அசீரியா ராஜா இல்லாமல் போயிட்டான். அதாவது அசீரியா ராஜா வந்து அவன் திமிரா பேசுகிறான். அவன் சொல்கிறான், நான் எல்லா தேசத்திட்ட போய் சண்டை போட்டேன், அவங்க தேசத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து அவங்க கடவுளை கூப்பிட்டாங்க, அவங்க கடவுளாலேயே அவங்க ஜனங்களை காப்பாற்ற முடியல. இந்த இஸ்ரவேல் நீங்கள் ஆராதிக்கிற இந்த ஏசப்பா இவர் எப்படி உங்களை வந்து எக்கனும் தப்பிக்க முடியுமா? முடியவே முடியாது, சான்ஸே இல்லை, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அழிந்தா போவீங்கன்னு சொல்லி அவன் பயங்கர திமிரா பேசுகிறான். ஏசப்பா எப்படியாப்பட்ட தேவன் அவனை காட்டி அவனை வந்து சாய்க்கும்படி கர்த்தர் செஞ்சார். வேதத்தில் அன்னைக்கு பேர் அப்படி தான் திமிரா பேசுனவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா எப்படியாப்பட்ட தேவன் காட்டியிருக்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒரு நாளும் சரி நம்ம கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை, கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசம் நம்ம ஒரு நாள் எடுக்கவே கூடாது. நம்மளுக்கு விரோதமாக 1000 பேர் இல்லை 10,000 பேர் எழும்பி வந்தால் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளுக்கு விரோதமாக எத்தனை சத்துரு எழும்பி வந்தாலும் சரி, நம்ம ஒன்று நம்ம கர்த்தரை விசுவாசமாக, ஆண்டவரே நீ எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். எசேக்கியா ராஜா ஒன்றுமே பண்ணல, போய் ஜெபம் பண்ண கர்த்தர் உதவி செஞ்சார். நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஆபத்து காலத்தில் சரி, உங்களுக்கு வந்து சோதனை வரும்போது, உங்களுக்கு பாடு வரும்போது, உங்களுக்கு உபத்திரம் வரும்போது, உங்களுக்கு நெருக்கம் வரும்போது, நீங்கள் ஒன்று எந்த மனுஷர்கிட்ட இந்த மனுஷக்கிட்டே போகாதீங்க. நேராக தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, இந்த சத்துருக்கிட்ட என்னை விடுவீங்க சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எந்த சத்துருடன் நீங்கள் போராடுறீங்களோ, எந்த சத்துரு நீங்கள் மேற்கொள்ள முடியல, ஏசப்பா உங்களுக்காக அவரு தூதனை அனுப்பி அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த சத்துரு இல்லாதபடி அடித்து போட்டு உங்களுக்கு ஒரு ஜெயத்தை வாங்கி கொடுப்பாரு. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டாருங்க. அதாவது வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் வந்து சொல்கிறாங்க, அதாவது பெலிஸ்தர் வந்து கோலியாத்து சொல்கிறான், இஸ்ரவேல் ஜனங்க விரோதமாக எழும்பி வரான். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் அந்த கோலியாத்துக்கு கண்டு பயப்படுறாங்க. ராஜா சவுலும் பயந்து இருக்கிறார். அதாவது அந்த கோலியாத்து பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமாக நிந்திக்கிறான், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். அது மட்டும் ஏசப்பாவும் நிந்திக்கிறான். ஏசப்பாவை நிந்திக்கும் போது தாவீது அங்கே வந்து பார்க்குறாரு, இவன் என்ன நம்ம ஜனங்களும் நிந்திக்கிறான், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம தகப்பன் ஏசப்பா அவன் நிந்திக்கிறான்னு சொல்லி தாவீதுக்கு பயங்கர கோவம் வந்து தாவீது சொல்கிறான், நான் யுத்தத்துக்கு போகிறேன் சொல்லி அதுக்கப்புறம் யுத்தத்துக்கு போகிறேன். கோலியாத்திட்ட சொல்கிறாரு, அதாவது நீ நிந்திக்கிறியப்பா, இயேசு கிறிஸ்து ஆண்டவராகி நீ நிந்திக்கிறிய, அந்த கடவுளோட நாமத்தான் நான் வரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இயேசு நாமத்தில் போனான். ஏசப்பா நாமத்தில் போய் அவன் ஜெயத்தை பெற்றான். கோலியாத்து எப்படியாப்பட்ட தேவன் காட்டுன்னு சொன்னார். ஏசப்பா கோலியாத்துக்கு காட்டினார். அது பார்வோன்னு கேட்குறான். மோசையை பார்த்து பார்வோன்னு கேட்குறாரு, உங்கள் தேவன் எப்படியாப்பட்ட தேவன் காட்டுப்பான்னு சொல்கிறார். ஏசப்பா அந்த இடத்துல காட்டியிருக்காரு. அநேக பேர் வந்து நீ ஏசப்பா வந்து நீ எப்படியாப்பட்ட தேவன் காட்டு சொல்கிற சத்ரு மேலே ஏசப்பா எப்படியாப்பட்ட தேவன் காட்டி அந்த சத்ரு இல்லாதபடி ஏசப்பா வந்து அழித்து போட்டார். இன்றைக்கி நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒரு நாள் எதை கண்டு பயப்படக்கூடாது. நம்மளுக்கு ரொம்ப எப்படியாப்பட்ட சத்ரு எம்னா சரி நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளுக்கு ரொம்ப எப்படியாப்பட்ட மனுஷன் எம்னா சரி அந்த மனுஷன் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளுக்கு ரொம்ப எப்படியாப்பட்ட பிசாசு நம்மளை அடிக்க நினச்சா அந்த பிசாசு நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஏசப்பா நம்மளுக்கு துணையாக இருக்கிறார். இஸ்ரவேல் அவரு துணையாக இருக்கிறார். நீங்கள் ஒன்று உங்கள் நம்பிக்கை உங்கள் விசுவாசால ஏசப்பா மேலே வச்சுட்டு
உங்களுக்கு ஆபத்து வர நேரத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்பார். அதாவது யோனா பார்த்தியா நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார், அந்த ஜெபத்தையே கர்த்தர் கேட்குறாரு. அதாவது எசேக்கியா ராஜா ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார், அந்த ஜெபத்தையே கேட்குறார். அதே யோசேப்பு ராஜாவுக்கு ஆபத்து வரும்போது அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார், ஏசப்பா அந்த ஜெபத்தையே கேட்குறார். அநேக பேர் வேதத்தில் வந்து நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிச்சுக்கிறாங்க, அந்த ஜெபெல்லாம் கர்த்தரை கேட்டுறார். ஏன்னா அவங்களாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாங்க. அந்த பிரியத்தினால தான் கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்டார். எங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் விண்ணப்பம் வைங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் சத்துரு அவரே மூடியடிச்சு உங்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுப்பாரு. அதாவது வேதம் அப்படி தான் சொல்லு, நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்காக ஏசப்பா யுத்தம் பண்ணுவார். வேதமாக அப்படி தான் சொல்லு, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுப்பாரு. ஆமென்.